இனிமே குரூப் 4 அண்ட் குரூப் 2 ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் தமிழ் கலைச்சொற்களை பார்த்து பயப்படவே வேணாம். உங்களுக்கு ஷார்ட்கட்டோட ஒரு புக் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த புக் எப்படி இருக்குது, ஷார்ட்கட் எப்படி கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் கலைச்சொற்களை படிக்க முடியாமல் மண்டை குழம்பிட்டு இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது வீரதீரன் டிஎன்பிசியோட மருத்துவ கலைச்சொற்கள் தான். நமக்கு நார்மலாகவே குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் இந்த மருத்துவ கலைச்சொற்கள் தொடர்பாக நமக்கு 2லேருந்து 3 கேள்வி கண்டிப்பாக கேட்டுருவாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு 2லேருந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் 2 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே 3 அடுக்கு கற்றல் முறை அப்படின்னு காமன் ரூட் வேர்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ஸ்டஃபிக்ஸ் மெத்தட், அனட்டாமி, ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் 2000 ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ஸ்டஃபிக்ஸ் நீங்கள் படித்தா போதும் 12,000 மருத்துவ சொற்களே வெல்லலான்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் கொடுத்துருக்க அந்த 2000 ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ஸ்டஃபிக்ஸ் வேர்ட்ஸை நீங்கள் படிச்சுட்டாவே உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் புக் இருக்குது. ஸோ இந்த புக்கை ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படி படித்தா உங்களுக்கு புரியுன்னு சொல்லிட்டு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான டிப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ புக் வாங்குறவங்க இந்த டிப்ஸை படிச்சுட்டு ஃபாலோ பண்ணால் படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக கலைச்சொற்கள் A to Z வரைக்கும் நமக்கு 6 வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 198 பேஜ் கலைச்சொற்கள் மட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் முன்னோட்டுகள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸோட கடைசியில் ஒமா அப்படின்னு முடிஞ்சால் கட்டி சம்மந்தப்பட்டது. ஸோ இப்படி ஒமா அப்படின்னு முடிஞ்சால் கட்டி நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட 100க்கு மேற்பட்ட எத்தனை கேள்வி கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த புக்கோட பேஸே. நீங்கள் ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட எத்தனை கேள்வி கேட்டாலும் நம்ம மனப்பாடம் பண்ணாமே புரிஞ்சுக்கிட்டே ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா கலைச்சொற்கள் அப்படின்னா இவ்வளோ கலைச்சொற்களையும் யாராலையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப் தான் இந்த புக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட்ஸ். நமக்கு எப்பயுமே இந்த உடல் உறுப்புகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் கண், கை, காது, மூக்கு தான். ஆனால் உடல் உறுப்புகள் உங்களுக்கு அவ்வளோ இருக்குது. நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டோம்னு டாக்டர் ஆக போகிறதில்ல. ஸோ ஒரு ஷார்ட்கட் வச்சு படித்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புக்கில் உடல் உறுப்புகளுக்கான ஷார்ட்கட்ஸ் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த கலைச்சொற்கள் புக்கோட ரேட் 400 ரூபாயா இருந்துச்சு. இப்போ இந்த புக்கோட ரேட்டை 300 ரூபாயா குறைச்சிருக்காங்க. எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இந்த புக்கு போய் சேரணுங்கிறதுக்காக. ஆக்சுவலாக புக் ரேட்டு 230 + 70 ரூபா நமக்கு கொரியர் சார்ஜ் வருது. நான் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீரதீரன் டிஎன்பிசியோட கான்டாக்ட் நம்பர் நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ புக்கு வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணி புக் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கான கலைச்சொற்கள் புக்கும் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.